என்னங்கய்யா நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே போறீங்க. அந்த பையன் என் பொண்ணு கையில கட்டு போடும் போதே இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் ஊர்ல கிளம்புன்னு. வாழ்க்கையில பொறுப்பு இருக்கவங்களுக்கு காதல் வராது தம்பி. கடைசி பொண்ணை பெத்து போட்டு என் பொண்டாட்டி கண்ணை முன்னப்ப குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்னு நின்னவன் என் பொண்ணு. அவன் மனசுல இவன் இல்ல, மன்மதனே வந்தாலும் சரி உள்ள போட முடியாது. மக மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க, வரையா. இந்த நேரத்துல யாரும் ஒண்ணு வர சொன்னா? அதுவும் மழையில. பைத்தியமா? பைத்தியம் உங்களை விரும்பினால பிடிச்ச பைத்தியம். அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் எதையும் நம்பல. ஆனா இப்போ அவரை கூப்பிட்டு நம்ப சொல்லுவோமா? அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு கிளம்பு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயந்தா காதலிச்சல் எல்லாருக்கும் வரும் பயந்தா. நீ முதல்ல கிளம்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? உங்க மேல பெட்டிஷன் போட்டிருக்காங்களா? உங்க வேலைக்கு ஆபத்தா? யார் சொன்னா? ஊர்ல பேசிக்கிட்டாங்கன்னு லதா சொன்னுச்சு. கலர் கலர சட்டை போட்டு இந்த உலகத்தை சுத்தணும்னு நினைச்சப்போ இது காக்கி சட்டையை மாட்டி விட்டுருச்சு. இப்ப இந்த வேலை தானா போனா இந்த சந்தோஷம் தான். ஆனா நான் ரொம்ப வருத்தப்படுவேனே. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் உங்களை இங்க கூட்டி வந்துச்சு. இதான் நம்மளை சேர்த்து வச்சுச்சு. இது வரைக்கும் தீய பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா சாடிச்சதுன்னு கோவம் தான் வரும். இப்ப உன்னை பார்த்த அப்புறம் தீய பார்க்கும் போதெல்லாம் பாசம் வருது. அப்ப இனிமே தீ எரிஞ்சா நினைக்காதீங்க. சரி. நனைஞ்சிட்டு ஆடு அசையாது, அப்படியே இருக்கு.
விடுறா, ஊர் உலகத்துக்கு நடக்காத நீ பண்ணிட்ட. என்னமோ இதுக்கு போய் கொலையே பண்ற மாதிரி உட்காந்துருக்க. எங்க அப்பா கூட்டு வர சொன்னாரு. அங்க எங்க அப்பா கூட்டு வர சொன்னாரு. இப்போ அது அறிவாளி விஞ்ஞானி ஊருக்குள்ள இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்கப்பா. ஆண்டவனோட விளையாட்டை பாத்தியா? வாழ்க்கையில இனிமே அவங்ககிட்டயுமே ஜாதியை கேட்காதுன்னு சொன்னேன், உங்ககிட்டே கேட்க வச்சுட்டான். சொல்லு, உன் ஜாதி என்ன? ஒரு அப்பன் தன் பொண்ணு மேல வருஷக்கணக்கா வச்சிருக்க நம்பிக்கைய ஒண்ணு மாதிரி வயசு பசங்க ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டீங்களே, எப்படிடா? சொல்றா, உன் ஜாதி என்ன? நீ உலகத்திலேயே வசந்த சாதினாலும் போடா வெளியே என்ன சொல்ல போற? அதுக்கு முன்னால உன் தலைகணத்தை உடைக்க வேணும். அணுகுண்டோட மோசமானவன் சொல்லிட்டு இப்ப அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து நிற்கிறிய, இதுதான்டா நிஜம். சொல்றா, உன் ஜாதி என்ன? கொள்கைன்னு பேசுறவெல்லாம் நிஜத்துக்கு முன்னால இப்படிதான் கவுந்து நிக்கணும். அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு ஜாதி என்னன்னு கேட்டதுக்கு என்ன குதி குதிச்ச. இன்னைக்கு 1000 தடவை கேட்கிறேன், அடங்கி ஒடுங்கி நிக்கிற. ஏன்? காதலா இருக்கும். பீரங்கி படையால கொண்டு வர முடியாத அமைதிய ஒரு காதல் கொண்டு வந்துருது இல்ல? ஜாதியை பார்த்து மார்க் போறவனை போடான்னு சொல்வேன்னு சொன்னீங்க, இப்ப போடான்னு சொல்லு. சொல்லுடா. அன்னைக்கு என் மூஞ்சில துப்புனதுலாம் திருப்பி உன் மூஞ்சில துப்ப வேணாம். சொல்லு, உன் ஜாதி என்ன? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓடுங்க ஸ்கூலுக்கு. நான் சைக்கிள்ல ஏறதுக்கு பிறகு நீ ஏறு. அவசரப்படாதடி. அக்கா கூப்பிட்டு ஏத்தி விட சொல்லு. இல்ல வேண்டாம், நானே ஏறிக்கிறேன். சொல்றது கேளு, கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நீ சைக்கிளை பிடிச்சுக்கோ. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துக்கு மாடா உழைக்கிறவனுக்காக இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்கறேமா? அவமணி, அப்பா, உன் மேல இருக்க பாசத்தினாலதான் எல்லா பணங்களும் செய்யற மாதிரி செய்யாம அவனை வீட்டுக்கு வர வச்சு பேசினேன். ஏதாவது தப்பா பேசிட்டாருப்பா? அப்படி பேசியிருந்தா எனக்காக அவரை மன்னிச்சிடுங்க. ஏன்பா யோசிக்கிறீங்க? மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க 2 பொண்ணு யார் பாத்துப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் 10 வருஷத்துக்கு கல்யாணமே வேணாப்பா. அவரும் எனக்காக எத்தனை விஷயம் வேணாலும் காத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கும் நம்மள மாதிரி தான்ப்பா குடும்பம். நம்பிங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான்னு வீட்டுக்கு வர மத்தவங்களையும் நல்லா பாத்துக்குவாருப்பா. உனக்கு மீசை எப்பமா முளைச்சது? என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுற அளவுக்கு? எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு மருமகனாக முடியாது. அவர் எனக்கு புருஷனாக முடியும். வயசு பொண்ணை தொட்டடிக்கிறதே பாவம் நினைக்கிற வேணாம். இப்ப உன்னை தொடரதே பாவம் நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல தண்ணி வண்டி கிளம்ப போகுது. ஓடி போய் தொத்திக்கோ, ஓடு.
வேணா நீங்க ஓடுங்க. விடுங்க. தலைக்கு மேல 1008 வேலை கிடக்கு. ஊரை விட்டு ஓடி போடுமாமே. நான் எதுக்கு ஓடணும்? அந்த மாதிரி ஈன பத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒண்ணும் ஓடுறதுக்காக ஒருத்தர் விரும்பல. மனசுக்கு பிடிச்சரோட வாழணும்னு நினைக்கிறது தப்பா? யாரு? பெரியப்பா வாங்க பெரியப்பா. அம்மா பெரியப்பா வந்திருக்காங்க. வாங்க மாமா. இப்படி ஏங்க பெரிய மாமா வந்திருக்காங்க. பாப்பா வாங்கண்ணே வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? உள்ள வாங்கண்ணே. யார் அது? கருப்பனா? 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தம்பி வீடு கண்ணு எதுக்கு மனசுல கிட்டிக்கிட்டு போய் வியாபாரம் போ. ஒத்துமையா இருந்தா எம்பிட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதை விட்டு எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுங்கண்ணே செய்யறேன். இப்பவே தண்ணி வண்டியை ஊரை விட்டு கிளப்பணும். நான் ஒருத்தன் சொன்னா அந்த ஊரு கேட்காது. உன்னால அது முடியும். உன் செல்வாக்கு வச்சு அதை கிளப்பணும். அவனை சும்மா கிளப்பணும், அதை அடிச்சு கிளப்பணும். அடிக்கிற அடியில் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடணும். அண்ணே யூனிஃபார்ம் போட்ட மேல கையை வச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது அண்ணே. முதல்ல நல்லபடியா சொல்லி பார்ப்போம். கேட்கலாம் மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கோ. உட்காருங்கண்ணே, பதட்டப்படாங்க, உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். செல்வி சட்டையிடுமா, பழனி வீட்டுக்கு போய் நம்ம கட்சிக்காரங்க உடனே சாவடி குறைச்சணும்னு சொல்லு. சீக்கிரமா வரச்சணும்னு சொல்லு. நீங்க எல்லாரும் உடனே ஊரை விட்டு கிளம்புங்க சார். நாங்க இப்பவே கிளம்புறோங்க. ஆனா எங்க மேலதிகாரிகள் நாங்க பதில் சொல்லி ஆகணும். ஊர் நார்மல் ஆயிடுச்சுன்னு ஒரு பேப்பர்ல எழுதி ஊர்ல முக்கியமானவங்க எல்லாத்தையும் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க. நாங்க உடனே கிளம்பிடுறோம். இவங்க எல்லாம் இங்க ஒண்ணு சேர போறாங்க. தெனாவட்டில கேக்குறீங்களா கையெழுத்து? வாங்குறோம், வாங்கி காட்டுறோம். சித்தப்பா நீங்க திகப்பட்டி மட்டும் மாத்துங்க, மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பண்றே தெரியாது. மேலத்து ராஜாமணி நெல்லு முட்டை வேம்பலி நீ பாத்துக்கிற. டீ கடைக்காரன் கையெழுத்து போட மாட்டானப்பா. அட விடுப்பா, முட்டாட்ட பேசி வாங்கிக்கலாம். பிரசிடண்ட் மாமா, எங்களுக்கு வாங்கிட்ட நீங்க போங்க, உங்களுக்கு வாங்கிட்ட நாங்க போறோம். பெருசு ஒண்ணு சேர சொன்னா ஊர் ஒண்ணு சேர்ந்துச்சு பத்தியலா. நீ எங்களை எவனும் அசைக்க முடியாது. போப்பா, இவரு நம்மளுதான். என்ன சித்தப்பா வெட்டுவேன் குத்துவேன் சொல்றவங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புறீங்க? இரவு பேசுறவங்க தான் வீட்டு படி எழுந்து கேக்குறாங்கல்ல. இல்லன்னா சொல்லுவேன். அட விடப்ப, நாளைக்கு நமக்கு நல்லது கிட்டதுன்னா 4 பேர் வேணும் இல்ல. ஏன் சொல்ல தட்டமாட்டாரு. வாப்பா, கையெழுத்து போட்டா நாங்க வாங்கிக்கிறோம். உட்காந்து அடி விட்டா நீ வாங்கிக்க. திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்க. ஏ மனோகர, எங்க பட்டில எல்லாத்தையும் வாங்கிட்டு பாப்பா. மாமா வில்லைய பாட்டி ஊரை கைது போட்டாங்க. போடு டெண்டரகர நகர நகர டெண்டரகர. அந்த பையன் வீட்டு காணோம். இறங்குனா அடிச்சு போயின்னு ஒளிஞ்சிருக்காண்டோய். என்னது இது? பொம்பளை சாரஞ்சினா? இனிமே இதான் என்னோட யூனிஃபார்ம். ஊர்க்காரங்க உங்களை துரத்தலாம், உங்க நினைப்பை என்னை விட்டு துரத்த முடியாதே. உடம்புல சிகப்பு துணி இருக்க வரைக்கும் தான் நினைப்பு இருக்குமா? உடம்புல துணி இல்லாட்டி கூட இது உங்களை ஞாபகப்படுத்தும். எல்லாம் பொம்பளை சாமிங்க, நினைச்சதெல்லாம் பழிக்கும். என்ன வேண்டிக்கிட்டீங்க? பொம்பளை சாமிங்களே, என் பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று மனசூரி உங்ககிட்ட வேண்டிட்டு இருக்கா. அவ வேண்ட அத்தனையும் செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டேன். மொட்டை நேரம் என்ன வேண்டிச்சு? வேண்டத வெளியே சொன்னா பழிக்காது. என்கிட்ட சொன்னா பழிக்கும். சொல்லு. அம்மா தாயே, குடும்பத்துக்காக வாழணும்னு நினைச்சிட்டே தெரியாம இவர்கிட்ட விழுந்துட்டேன். அவருக்கு இதே நிலைமைதான். தயவு செஞ்சு குடும்பத்தை மறந்துட்டோங்கிற நிலைமை 2 பேருக்கு வராம பாத்துக்க. அது சாமியால செய்ய முடியாது, நாம நினைச்சதான் முடியும். எப்படி? என்னால் தாங்க முடியல, உடனே கல்யாணம் பண்ணிக்கொண்டு
நீ என்கிட்ட கேட்க கூடாது, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். 8 வருஷமோ 10 வருஷமோ பல்ல கடிச்சுக்கிட்டு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி தாங்கி நிக்கணும். முடியுமா? ம் உன்னால என்னால முடியும்னா அப்போ சாமிக்கு வேலை ஈஸி. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா நடக்கிற காரியமா? முதல்ல பிரிஞ்சு பாருங்க, அப்புறம் தெரியும். மாற்ற வரைக்கும் தான் இந்த காதல் கீதல்லாம். மாட்டிக்கிட்டா கல்யாணத்தை பத்தி தான் யோசிக்கணும். என்ன சத்தத்தையே காணோம்? கல்யாணம் நடக்குதா என்ன? இன்னும் 10 வருஷத்துக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. பாப்போம். போதும் போதும், நீங்க ஆராய்ஞ்சது பொட்டியை கட்டி புறப்படுங்க சார். கிளம்புங்க சார். வண்டி எடுத்துட்டு வாங்க சார். கிளம்புங்க. உன்னை விட்டு பிரிய போறேனே, உனக்கு கவலையா இல்ல? எதுக்கு? நாம தான் தினம் பேச போறோமே. எப்படி? நீங்க இல்லாத ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னு இப்பவே தெரியுது. அதான் ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஒரே நாள் எழுதிட்டேன். கொண்டு போங்க. டெய்லி ஒன்னொன்னா போஸ்ட் பண்ண, காத்திருந்து படிக்கிறது தான் சுகம். உனக்கு தைரியம் கொடுத்துட்டு போல நான் வந்தேன். நான் தான் உங்ககிட்ட வாங்கிட்டு போனோம். சிவன் வரல சார். நீ வண்டி எடு. கிளம்புங்க, வண்டி கிளம்பிருச்சு. காட்டட்டும். இல்லைங்க ஆனவங்க ஐயா, நீ பேச வர போறியா இல்ல இறங்கிறியா? சொல்றது காதுல விழுகல. கிளம்பியா? வண்டி கிளம்பிருச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன். இன்னும் லெட்டருக்கா காத்துட்டு இருப்பேன். எதுவும் கவலைப்படாத. ஓகே.